சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பொட்டேட்டோ பிரெட் ரோல் எப்படி செய்யலான்னு தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கிற அளவுக்கு இருக்கோங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஸோ கட்டிகள் எல்லாமே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கையால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாலே போதுங்க. ஸோ 2 பீஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். 2 உருளைக்கிழங்குன்றதுனால நான் 2 பீஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம் எடுத்துருக்கேங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதில் போட வேண்டிய மசாலாஸு அதுக்கு முன்னாடி நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பச்சை மிளகாய்க்கு பதிலாக நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கும், கரம் மசாலா 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்குங்க. ஸோ எல்லாமே சேர்த்தாச்சு. முக்கியமாக இதில் சேர்க்க வேண்டியது உப்பு தாங்க. ஸோ உப்பையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஸோ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நல்லா இதை எல்லாத்தையுமே கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ சூப்பராக நம்ம இதை இந்த அளவுக்கு சப்பாத்தி மாப்பதற்கு இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போது இதை குட்டி குட்டி ரோலாக நீங்கள் உருண்டையாக செய்கிறீங்கன்னா நம்மளோட விருப்பம். நான் கொஞ்சம் லைட்டாக அந்த நீல வாக்கில் இருக்கிற அளவுக்கு செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கையில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. ஸோ எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு இது செய்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் போல் கார்ன் பவுடர் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. ஸோ கொஞ்சம் போல் தனியாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இது கூட நம்ம பிரெட் க்ரம்ஸ் தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதையும் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக நம்மளுடைய ரோல்ஸும் ரெடி ஆகிடுச்சு. பிரெட் க்ரம்ஸு அண்ட் அந்த கார்ன் வாட்டர் அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கார்ன் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இப்போது அந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் சூப்பராக இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே இதே ப்ராசஸில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு பீசஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு சைடு நல்லா ஓரளவுக்கு கலர் லைட்டாக ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம மாற்றி போட்டோன்னா சூப்பர் டேஸ்டியான பொட்டேட்டோ பிரெட் ரோல் ரெடி ஆகிடுங்க. ஸோ இந்த கிறிஸ்பினஸ் வரதுக்காக நான் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் நல்லா இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் லைட்டாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த பபிள்ஸும் நல்லாவே குறைஞ்சிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பர் டேஸ்டியான இந்த பிரெட் ரோலை கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுல ஒரு சில மெத்தட் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.